நல்லா தெளிவா கேளுங்க. ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் காணாமல் இருப்பதற்கு இந்த பல திரைகள் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த திரைகள் இருக்கிறதால உங்க வாழ்க்கையில முழுவதுமாக இருண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பித்து பிடித்தது போல நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தகுதி இல்லாதவன் கூட உங்களை கேள்விகளாக கேட்டு உங்க மனதை காயப்படுத்துறாங்க, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் சாயப்பா இப்படி எனக்கு மட்டும் நடக்குதுன்னு நீங்க கேள்வி கேட்டா மட்டும் போதுமா? நீங்க பதில பெறுவதற்கு தயாரா இல்லை. இப்ப இந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் இந்த ஒட்டுமொத்த பதிவும். இதையும் நீங்க கேட்கல, இதையும் நான் விருப்பப்படல அப்படின்னா உங்க வாழ்க்கை இருண்டு போவதற்கு உண்டான எல்லா விதியும் எல்லா கர்மாவும் நீங்களே எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். சோ அதை எழுதப்பட்டதை அழிக்கணும்னு நினைச்சா உங்க வாழ்க்கையில இனி என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். அடுத்தது மண்டே டு சண்டே 10 to 11 உங்களுடைய என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஆடியோ பதிவின் மூலமாக கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமா ஆன்சர் கிடைக்கும். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு வழிய சாயப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. வாழ்க்கையில நிறைய காயங்களும் நிறைய அடிகளும் நிறைய தோல்விகளும் நிறைய அவமானங்களும் இந்த நிமிடம் வரைக்கும் நான் பெற்றுக்கொண்டுதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு அன்பே சாய் மறு ஒளிபரப்பு பதிவை நான் கேட்கும் போது என் மனசுல ஒரு விதமான மின்னல் தாக்குச்சு. உன்னுடைய வாழ்க்கையை தான் நான் என்றோ எப்பொழுதோ எழுதி மாத்தி வச்சுட்டேனே, அப்புறம் ஏன் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? செய்ய வேண்டிய காரியங்கள் உனக்கு நிறைய இருக்கு. ஆனா நீயும் எனக்கு எந்த இடத்துலையும் போதிய ஒத்துழைப்ப வழங்கவே இல்லை. உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமாவும் இருக்குது, கோபமாவும் இருக்குது. என்னுடைய குழந்தையா இருந்து நீ எதையுமே செய்யாம வாழ்ந்தா எப்படி? உடனுக்குடன் மாறிடு, மாறுவதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அந்த சாய்ராம் சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு பதிவை கேட்கும் போதோ அதற்கு முன்னாடியோ இல்ல அதற்கு பின்னாடியோ ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி தியானம் பண்ணி இல்ல பிரார்த்தனை பண்ணி அந்த பதிவுகளை கேட்க சொல்லுவேன். ஏன் கேட்க சொல்றோம்? நம்மளுடைய எண்ணங்கள் எங்கேயோ போய் நிற்கும். அந்த இடத்துல சட்டுன்னு நாம இந்த பதிவை கேட்டோம் அப்படின்னா அது கரெக்டா புத்திக்கு ஏறாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா? எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, உங்க மைண்ட் செட் பண்றதுக்கு 5 to 10 minutes ஆகும். நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, வீட்டுல சமைங்க, இல்ல கலெக்டரா கூட ஒர்க் பண்ணுங்க, எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த செயல் செஞ்சாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. தியானம் பண்ணணும்ன்ற அவசியம் கூட இல்லை.
ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த 5 நிமிஷத்துல நான் இந்த வேலையை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு கவனம் உங்க மனசுக்கும் புத்திக்கும் வரட்டும். அதற்கு பிறகு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய அத்தனை வேலைகளும் கடமைகளும் மிக சிறப்பாக அமையும். அப்போ இந்த சாய்ராமுடைய விஷயத்தை எடுத்துக்கலாமா? ஒரு பதிவை கேட்கும் போதும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம், ஒரு தியானம் செய்தோ பிரார்த்தனை செய்தோ இல்ல அமைதியை விரும்பியோ அதற்கு பிறகு கேட்க வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஒண்ணும் இல்ல, 8 மணி ஆடியோ இருக்கு, நீங்க 7:45 7:50 7:55 வரைக்கும் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. 8 மணிக்கு உங்களுக்கு ஆடியோ வந்துடுச்சு அந்த நம்பிக்கையில நீங்க அந்த பதிவை கேட்கணும் அப்படின்னு வரீங்க. அப்போ நீங்க செஞ்சு முடிச்ச வேலைக்கும் இந்த ஆடியோ கேட்க வேண்டிய நேரத்துக்கும் ஒரு 5 நிமிஷமாவது இருக்கணும். இல்லைன்னா அந்த வேலை செஞ்ச பரபரப்புலேயே மனசு இயங்கி கொண்டே இருக்கும். அப்போ அந்த பரபரப்புல இந்த பதிவை கேட்கும் போது நமக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லை, எதுவா இருக்கட்டும், அன்பே சாய் பதிவு மட்டும் சொல்லு, எந்த பதிவா இருக்கட்டும், ஆனா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தியானமோ பிரார்த்தனையோ இல்ல எதையும் செய்யாமலோ ஒரு ரிலாக்ஸேஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் பதிவை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க கேட்டதை விட கேட்காத எத்தனையோ விஷயங்களை சாயப்பா ஒரு பதிவின் மூலமா உணர்த்துவார். அப்படிதான் அந்த சாய்ராமுக ஒரு மின்னல். அப்போ அந்த ஒரு மின்னல் ஒளியில சாயப்பா மூலமா வந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குது யோசிச்சு பாருங்களா. நீ மாறாத வரைக்கும் எதுவுமே நடக்காது. இது உங்களுக்காக சொல்லப்பட்டது, இது அவங்களுக்காக மட்டும் சொன்னதுன்னு நினைக்க கூடாது. இது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துத்தான் சாயப்பா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எல்லோருக்குமானதுதான். மாறாத வரைக்கும் எந்த விஷயமும் மாறாது. உன்னை நான் உயர்ந்த இடத்தில் வைக்க நினைக்கும் போது நீ ஏன் தாழ்ந்த இடத்துல இருக்கிற? அப்போ என்னுடைய எண்ணத்தின்படி உன்னுடைய வாழ்க்கைய நீ வாழாத வரைக்கும் நான் எப்படி உன்னை ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்க முடியும்? இதற்கு சாயப்பா அவங்க கிட்ட கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ சிம்மாசனத்துல உட்கார்ந்து அழகு பார்க்கணும், எனக்கு அந்த விருப்பம் இருக்குங்க. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதா? இல்லப்பா சிம்மாசனம்லாம் வேண்டாம், நான் தாழ்ந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், யாரு வேணாலும் என் மேல எச்சு துப்பட்டும், யார் வேணாலும் என்னை எட்டி உதைக்கட்டும், நான் அதை பத்திலாம் கவலைப்படுற ஜென்மம் இல்லை அப்படின்னு எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. முடியாதுன்றதை விட கூடாது. ஏன்னா நமக்குன்னு தன்மானம் இருக்கு, நமக்குன்னு தனித்துவம் இருக்கு, நமக்குன்னு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு பாதை இருக்கு, நமக்குன்னு பயணமும் இருக்குது. அப்போ இத்தனை இருக்கும்போது என்ன எதுக்கு கண்டவன் என் மேல எச்சு துப்பணும்? என்ன எதுக்கு கண்டவன் என் மேல காலால எட்டி உதைக்கணும்? சோ அந்த அளவுக்கு தரங்கெட்டு போய் நான் நிக்கிறேனா? இல்ல, தரம் இருக்கக்கூடிய மனிதனா நான் இருக்கும்போது நான் எதுக்கு அந்த கேவலமான ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் சிந்திக்கணும்? இத ஒவ்வொரு மனுஷங்களும் கேளுங்க. உங்களுக்குள்ள ஒரு சாட்டை அடி பிறர் சாட்டையால உங்களை அடிக்கும் போது உங்களுடைய வலி பெருசா இருக்காது. ஆனா நீங்களே உங்களை சாட்டையால எடுத்து அடிக்கும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துது.
அப்ப இந்த கேள்விகள் மூலமா சாட்டை அடிய நீங்க அடிக்கலாம். நான் எதுல குறைஞ்சு போயிட்டேன், நான் எதுல கேவலமா நடந்துகிட்டேன், என்னை எதற்காக இப்படி செய்யணும், நான் அந்த அளவுக்கு அறிவில்லாதவனா? எஸ், கேளுங்க. உங்களோட ஆழ் மனசை கேளுங்க. கேட்க கேட்க அந்த ஆழ் மனசுல ஒரு தாக்கம். அதுதான் வெற்றியின் முதல் படி. வெற்றியோட முதல் படி அங்கதான். அங்க அடுத்த படியில தான் அங்க சாய்ப்பா நிக்கிறாருங்க. அடுத்த படியில சாய்ப்பா நிக்கிறாரு. அந்த படியில நீங்க ஏறணும். ஏறினாதான் அடுத்த படியில நிக்கிறது தெரியும். நம்ம படியிலே ஏறாம சாய்ப்பா எந்த படியில நிக்கிறாருன்னு கேட்கக்கூடிய இடத்துல நாம இருந்தா வாழ்க்கை எந்த லட்சணத்துல போகுன்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தகுதியே இல்லாதவன் உங்களை ஆட்டி படைக்கிறான். ஆனா அத்தனை தகுதியும் இருக்கிற நீங்க நடுங்கி அஞ்சி ஒடுங்கி இருக்கீங்க. இது தேவையா? இது தேவையா? இது தேவையில்லை. அப்ப தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுட்டா தேவையான சிந்தனை வரும். தேவையான சிந்தனை வந்துருச்சுன்னா ஒரு அற்புதமான, அழகான, ஒரு நிம்மதியான, ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நீ இந்த ஜென்மத்தில் பெறுவாய். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பதிவுல ஒரு திரை ஒண்ணு இருக்குது. அந்த திரை விலகணும். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான திரை. பாவம் செய்பவனுக்கு மாயத்திரை, பயப்படுறவனுக்கு பயத்திரை, பதட்டமா இருக்கிற பதட்டம் என்ற திரை. இந்த திரையை என்னைக்கு விளக்குறீங்களோ அன்னைக்கு காட்சி நீங்கள் பெறும்போது அற்புதத்தை கண்டடைவீர்கள். திரைக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த திரையை விளக்கணும். பாவத்தை செய்யாத, பயப்படாத, பதட்டப்படாத, அவநம்பிக்கைய வச்சுக்கிட்டு வாழணும்னு நினைச்சிடாத. நீ நினைச்சாவே வாழ முடியாம போயிடும். நம்பிக்கையை ஏற்படுத்து. நம்பிக்கைதான் உனக்கு கை, காலு, மூளை, கண்ணு, மூக்கு, வாயு, இந்த உடம்பு, இந்த ஊரு, இந்த உலகம் எல்லாத்தையும் நினைங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில உன்னுடைய வேலைகளை நீ தொடங்கும் போது ஒரு சிறந்த மனிதனாக சாயப்பா உன்னை உருவாக்குவார். உன்னை கேடுகெட்ட மனிதர்களிடத்தில் இருந்து பிரித்து நல்ல மனிதர்களிடம் உன்னை சேர்த்து உனக்கு தேவையான வாழ்க்கையையும் வரலாற்றையும் நமது சாயப்பா உனக்காக படைப்பார். இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒன்னும் சாயப்பா அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாருன்னு சொல்லல. நீ என்ன செஞ்சா சாயப்பா என்ன பண்ணுவார்னு சொல்ற. நீ எதையுமே செய்யாம சாயப்பா எதையுமே பண்ண மாட்டாருன்றதையும் நான் உறுதியா சொல்றேன். நாம தான் எல்லா பிரச்சனைகளும் போய் மாட்டிக்கிறோம். ரோட்ல எங்கேயோ போற பாம்ப நாம கையில பிடிச்சா அது கொத்தாம என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு போகட்டும், நாம நம்ம பாட்டுக்கு போவோம். அது வாழ்றதாலையோ அது வளர்றதாலே நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ பிரச்சனை பண்ணா அது உன்னை போட்டு தாக்கும். அது போலதான் இங்க மனுஷன் தேவையில்லாததை பார்த்து 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 தேவையான அறிவு அவனுக்கு பயன்படாமலே போயிடுச்சு. அறிவை பயன்படுத்துறோம்னா என்ன ஆகும்? துருப்பிடிச்சு போயிடும். இங்க எல்லாருடைய அப்படி அந்த அறிவு அப்படிதான் இருக்கு. துரு பிடித்தது போல இருக்குது. அந்த துருவை எடுக்கணும். துருவை எடுத்தா மறுபடியும் அந்த இடம் பளிச்சுன்னு ஆயிடும். துருவை எதனால எடுக்க முடியும்? அறிவினாலதான் எடுக்க முடியும். எதை பயன்படுத்தாம இருந்தோமோ அதை பயன்படுத்தினா அந்த துரு போயிடும். சோ அறிவை 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 ஒன்றை தவிர வேற எதையுமே அன்பே சாயில நம்ம சொல்லவே இல்லைங்க. அறிவில்லாமல் வாழ்றியே அப்படின்னு யாராவது கேட்டா கேள்விகளை எழுப்புறோம். எனக்கு இருக்குது உனக்கு இல்லைன்னு. ஆனா உண்மையிலேயே அறிவு இருந்துச்சுன்னா எவனும் நம்மளை இந்த வார்த்தை சொல்ல மாட்டான். சரியா இல்லையா? அப்போ ஒருத்தர் சொல்லுறான் அப்படின்னா அந்த இடத்துல அறிவு இல்லாதது போலதான் இருக்குது.
ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலை ஃபெயிலியர் ஆகுது. அந்த வேலைய நமக்கு செய்ய தெரியும், நமக்கு போதிய திறமை இருக்கு, நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த வேலை செய்யும் போது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல மனசுல ஒரு விதமான சோர்வோ, சோகமோ, பயமோ, இல்ல தேவையில்லாத சிந்தனைகளோட ஆக்கிரமிப்புகளோ அதிகரிச்சதால அத நம்மால செய்ய முடியல. அது என்னாச்சு? தோல்வியில முடிஞ்சிச்சு. இப்போ உங்க பாஸோ இல்ல வேற ஒருத்தவனோ உங்களை சொல்றாங்க அறிவில்லையா? ஏன்னா அறிவு இருந்தா நீ இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்ட. அப்ப அவங்க கேட்டது சரி, அவங்க சரியாதான் கேட்டு இருக்காங்க. அறிவு இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ், 100% உண்மை. அறிவு இருந்தா தப்பு நடந்திருக்காது. அப்ப அறிவை கழட்டி வச்சிருக்கோம். அறிவு இருக்குது, அறிவை பயன்படுத்தாத அறிவு எதுக்கு பிரயோஜனப்படல. அதனாலதான் இந்த ஒரு தோல்விகள் வந்தது. ஸோ இதுதான் இந்த விஷயத்த, இந்த பாயிண்ட நீங்க ஒரு மையமா வச்சு அந்த எண்ணங்களை ஒரே திசையில நீங்க பயணத்தை மேற்கொள்ளும் போது அந்த அறிவு அப்படின்ற ஒரு பாதையில உங்க பயணம் கச்சிதமா தொடங்குது. ஒரு பயணம் முடிவிலும் வெற்றியை நீர் பெறுவீர்கள். ஏன்னா வெற்றியாளனால மட்டும்தான் சாயப்பாக்கிட்ட நிக்க முடியும். ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சதால தான் நாம அவரை இந்த ஜென்மத்துல கண்டெடுக்கிறோம். அந்த ஜென்மத்தின் படிதான் அவர் நம்மிடம் வருவதும் நாம் அவரிடம் போவதும். அப்ப ஏதோ ஒரு கனெக்ட் இங்க இருக்குது. இன்னைக்கு நான் பேசுற நீங்க கேக்குறீங்கன்னா ஏதோ பூர்வ ஜென்ம சொந்தம் பந்தம் இங்க நிச்சயமா இருக்குது. இதை இல்லைன்னு சொல்லிட முடியாது. சோ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுமா நான் பேசுறது கேட்கிறாங்க? இல்ல. அப்போ ஒரு சிலர் கேட்கிறாங்க. அப்ப அந்த ஒரு சிலருக்கும் எனக்கும் என்ன கனெக்டிவிட்டினா பூர்வ ஜென்மத்துல இருக்கக்கூடிய சொந்தம் பந்தம். இங்க எத்தனையோ பேர் அண்ணா அண்ணான்னு சொல்லி பாசமா கூப்பிடுறதும், எத்தனையோ பேர் தம்பி அப்படின்னு சொல்லி பாசமா கூப்பிடுறதும், எத்தனையோ பேர் தன்னுடைய அன்பான அப்பான்னு சொல்லி கூப்பிடுறதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னா பூர்வ ஜென்மத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான, ஒரு புனிதமான, ஒரு மகத்தான உறவு. அப்போ மனுஷனுக்குள்ளேயே பூர்வ ஜென்மம் இருக்குதுன்னா கடவுள் படைச்சவரே அவர் தானே. அப்ப அவருக்கும் நமக்கும் பூர்வ ஜென்ம உறவோ பந்தமோ இல்லாமலா இங்க நடக்குது. அதே போல இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நிறைய பேர் கிஃப்ட் அனுப்பியிருந்தீங்க. நான் அதற்காகவும் ரொம்ப 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 சந்தோஷமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு அப்பான்ற ஒரு வார்த்தை ஏற்றுக்க தகுதியானவன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணதே நான் செஞ்ச ஒரு புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க ஃபாதர்ஸ் டே அப்படின்றதாலதான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஆடியோ கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். வீடியோ கொடுக்க முடியல, ஏன்னா நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கிறதால என்னால இது பண்ண முடியல. ஸோ எல்லா விஷயமும் எல்லா அற்புதங்களும் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பது நமது விருப்பமாக இருக்கட்டும். நமது விருப்பம் எதுவோ அதில் நாம் வாழ்க்கையில் பயனடைவோம். நமது விருப்பத்தின் படி வரக்கூடிய வாழ்க்கைகள் கடவுளால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவைகளே. ஸோ வாழ்க்கையை நாம் வெல்லுவோம், சரித்திரம் படைப்போம். நிச்சயமான ஒரு பாதை நமக்கு உண்டு. அந்த பாதையில் நாம் பயணங்களை மேற்கொள்ளுவோம். ஸோ பேச வேண்டியதை பேசியாச்சு. இனி அடுத்தது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக்னு கூட வச்சுக்கலாம். இந்த அன்பே சாயிட நீங்க தொடர்ந்து கேட்கும்போது உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.
ஏன்னா நம்ம சரியான திசையில போயிட்டு இருக்கோம். இந்த திசையை இன்னும் ஜாஸ்தி பண்ணணுமா இல்ல இதே திசையில போகணுமா அப்படின்றத நாம இன்னும் நிறைய ஸ்டடி பண்ண வேண்டிய வேலைகள் இங்க அதிகமா இருக்குது. சோ கடவுளுடைய சத்தத்தை அறிந்தவர்களாக நாம் இருக்கும்போது வேற எந்த சத்தத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை இந்த பதிவின் மூலமா எனக்கு வருது. ஸோ அதனால கடவுளுடைய சத்தம், சாயப்பாவுடைய சத்தம் தினமும் தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு நிமிடத்திலும் அது நடக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அது நடக்க வேண்டும். அந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இதுதான். அதே போல இந்த ஒரு வாரத்துக்கு இன்னையில இருந்து அடுத்த சண்டே வரைக்கும் இந்த ஒரு வாரத்துக்கு தினமும் 1 மணி நேரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தினமும் 1 மணி நேரம். அது எந்த நேரம் அப்படின்னா காலையில 11 to 12 எவ்ரிடே 11 to 12 உங்களுடைய என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ அனுப்பிடுங்க. 11 to 12 காலையில 11ல இருந்து 12 மணிக்குள்ள அந்த டைம் நான் வாட்ஸ்அப்ல இருப்பேன். உங்களுடைய என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேள்விகளை கேளுங்க. 12 மணிக்கு மேல நீங்க கொடுக்கக்கூடிய ஆடியோக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்த வேலை நம்ம பார்க்கணுன்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதனால நாளையில இருந்து அடுத்த சண்டே வரைக்கும் 11 to 12 இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது அன்பே சாய் டிஷர்ட்ஸ், மறுபடியும் சொல்றேன், கிட்டத்தட்ட 3 பேருக்கு இன்னும் போகல. அட்ரஸ் ப்ராப்பரா இல்லை அப்படின்னு சொல்லி கொரியர் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. ஸோ அட்ரஸ் கிளியரா இருக்கணும். ஃபோன் நம்பர் 2 ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அவங்க ஃபோன் பண்ணா தயவு செய்து அட்டன் பண்ணுங்க. நீங்க அட்டன் பண்ணாதான் அவங்க உங்ககிட்ட கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அட்ரஸ் தப்புன்னு சொல்லியோ இல்லை அட்ரஸை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியோ இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லியோ அனுப்பி விடுவாங்க. ஏன்னா திரும்ப நம்ம ரீசென்ட் பண்ணும்போது எகெயின் ஒரு எக்ஸ்பென்ஸ் நமக்கு ஆகுது. ஏன்னா 150 to 200 rupees சார்ஜ் பண்றாங்க கொரியர்ல இருந்து. ஸோ இந்த 3 பேருடைய இது இன்னும் போகல. இனி யாருக்காவது டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூகுள் பே நம்பர் உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப் நம்பர் தான் கூகுள் பே. ஸோ 500 rupees ஒரு டிஷர்ட்டுக்கும் கொரியர் சார்ஜுக்கும் சார்ஜ் பண்றோம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு போய் சேர்றது தான். இதுல உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா துட்டும் நம்ம வைக்கல. டிஷர்ட்டுக்கு உண்டான செலவு, போட்டோ லேமினேஷன் பண்றதுக்கு உண்டான செலவு அண்டு கொரியருக்கு உண்டான சார்ஜஸ் தானே தவிர வேற எந்த சார்ஜஸும் வைக்கணுன்ற அவசியமும் நமக்கு இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா யாருக்காவது தேவைன்னா கம்ப்ளீட்டான அட்ரஸ் அனுப்புங்க. அடுத்தது இந்த ஃபுட்டு நான் சொல்லியே ஆகணும். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு 15 பேருக்கு மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம், ஒரு லெஜர் நோட்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னோட ஃபோன் சேஞ்சஸ் பண்ணதால வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த சாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதனால திருப்பவும் யாரெல்லாம் இந்த மாசத்துல கொடுத்தீங்களோ அவங்க எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல உங்க நேம் மட்டும் எனக்கு போட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேங்களா? நான் அக்கௌண்ட்ஸ் லெஜர் அக்கௌண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் ஃபுட் டொனேஷனுக்கு. ஸோ வேற யாராவது கொடுக்கல அப்படின்னா நிச்சயமா சீக்கிரமா கொடுத்துருங்க. ஏன்னா ஃபுட் டொனேட் பண்ணும்போது கடவுளுடைய மிகப்பெரிய சக்தி நம் வாழ்க்கையில் நிச்சயமா கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். ஸோ அன்பே சாய் என்னைக்குமே சரி தனி மனித ஒழுக்கத்துக்கு குறையக்கூடாது. ஏன்னா ஒழுக்கத்தின் மூலமாக கடவுளை நாம் காண முடியும். அற்புதத்தையும் அதிசயத்தையும் தொடர்ந்து நடத்தி தரும் நம் சாயப்பாவிற்கு நன்றிகளை சொல்லி நாளைக்கு காலையில 4 மணிக்கு வெற்றி நிச்சயம் சாயன்ஸ் என்ற பதிவு வரும். நாளைக்கு 12 மணிக்கும் நாளைக்கு 8 மணிக்கும் வீடியோ பதிவை சந்திக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.